everyone. Hope everybody is doing good. Last week we had a fantastic podcast where we have featured our women's their success stories, and also you shared your love stories, memorable stories, and also it was cherishing our love journey. Thank you so much for your contribution. This week we have a special guest. You might have seen many kids have featured in this podcast, but we have missed it. You're guessing it right. Yes, Swesha is our special guest today. Thank you so much for your time, Swesha. Thank you so much for joining today. We have no interesting questions to this Swesha. She will answer it. We will see how Swesha is candidly answering the questions. Swesha, we have funny and mixed of questions where you can answer your questions. Very eager to know your answers, and very eager to know how you are taking those questions. Let's see how you are taking those questions. So I will give it to Tarini. She will ask some questions. In between, I will also try to take some of the questions. Hi, Swesha Kuttima. ரொம்ப நாளாக உங்களுடைய இன்டர்வியூ எடுக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்த ரீசன்னால நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டோம். இப்போது ஹாலிடே கிடைச்ச உடனே நாங்கள் பிடிச்ச முதல் ஆள் நீங்கள் தான். ஸ்வேஷா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அவங்களுக்கு கேட்ட உடனே ஒரு ஃபுல் டே என்ன சொல்றது, அவங்க வீடியோ எடுத்து அமைச்ச டைம்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் கூட ஆயிடுச்சு ஒரு சில வீடியோஸ் எடுத்து அனுப்புறதுக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய டெடிகேஷன் இருந்தது. ஏன்னா சேஞ்ச் ஆஃப் காஸ்டியூம் இருக்கக்கூடாது அப்படின்ற ரீசன்னால, இன்னொன்று சேம் டேலியே எடுத்தால் தான் பெட்டராக இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுக்காக அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அழகாக ஒரே சிங்கிள் டேலியே அனுப்பிச்சிருந்தா. Thank you, Swesha. Thank you so much. Before going into the question, see if we can grab this observation from me and implement this in your education and also in your studies as well. As per my observation, Swesha is very calm, very matured. The biggest strength I know about Swesha is her voice. She will voice out. She will not be calm. She will not be I mean to say her voice is not polite. Being it singing, being it talking. So my observation is you have to leverage your strength and take it to the next level. One of the strengths I see in Swesha is her voice and her commanding language, her communication. So leverage your strength and take it to the next. Hi everyone. So 2 days முன்னாடி எனக்கு தாரணி சித்தி கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 questions கொடுத்து அதுக்கு நீ ஆன்சர் வீடியோவாக ஆன்சர் எடுத்து போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 5 questions ஆன்சர் தான் இன்றைக்கி நான் வீடியோவாக எடுத்து. So we will go on to the question. What is the first question? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்வேஷாவே கேட்பாங்க, கேட்டுட்டு அவங்களே ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம எல்லாரும் கேட்கலாம், ஸ்வேஷா சொல்லி அதுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றது. வாட் சம்திங் யுவர் பேரண்ட்ஸ் டூ தட் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ ஸ்மைல்? ஸோ அதுக்கு ஹானஸ்டான ஆன்சர் என்ன, எப்போவுமே எங்கள் வீட்டில் சண்டைன்னு வந்தால் அது ரொம்ப சீரியஸான சண்டை அப்படின்னு வரதுலாம் கொஞ்சம் ரேர் தான். அம்மாக்கும் அப்பாவுக்கும் சண்டை வருது. அவங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தான் சண்டை போட்டுப்பாங்க. அது எப்படி இந்த பொங்கலுக்கு சட்னி பண்ணாமல் சாம்பார் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தான் சண்டை வரும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். இன்னும் இதுக்கெல்லாமா போய் சண்டை போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இதுக்கு தான் சிரிப்பாக வரும். இது எப்போவுமே சண்டை போடும்போது இப்படி தான் இவங்க சண்டை போட்டாலே எனக்கும் சரி தம்பிக்கும் சரி சிரிப்பு தான். அவன் சொல்லுவான், என்னக்கா இப்படி சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு. நானும் சொல்லுவேன், ஆமாம் நான் இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுருக்காங்கடா அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணுற சின்ன சின்ன சண்டை தான் மோஸ்ட்லி எனக்கு சிரிப்பு வரும். அவங்க பண்ணுறதுல எப்போவுமே சண்டை போட்டால் சின்ன சின்ன விஷயம் சண்டை போடுவாங்க, அது எங்களுக்கு காமெடி ஆகிடும்.
செம்ம சூப்பரா இருந்தது ஸ்வேஷா. அண்ணா நீ வேற லெவல்ல பசங்களை வந்து என்ஜாய் பண்ண வச்சிருக்கீங்க போல. ஆக்சுவலா எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பா இருந்தது. நிஜமாலே சிரிப்பா தான் இருந்தது. ஏன்னா வந்து இப்போ யாஷிகாவெல்லாம் சிரிக்க வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நானும் ஏதோ ட்ரை பண்ணுவேன். பட் ஸ்டில் அவன் வந்து எப்பவுமே வந்து உருன்னு தான் இருப்பான். பட் வந்து அண்ணா அண்ணியும் இதுல வந்து ஒரு எப்படி சக்சீட் பண்ணியிருக்காங்க கேட்குற எங்களுக்கே சிரிப்பா இருக்கு அப்படின்னா வந்து பசங்களுக்கு கண்டிப்பா சிரிப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். இப்போ வந்து ஸ்வேஷா கிட்ட நம்ம கேட்க போற செகண்ட் கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஸ்வேஷாவை ஃபியூச்சர்ல, அதாவது அவ வளர்ந்த பிறகு இருக்கிற அந்த ஸ்வேஷாவை மீட் பண்றதுக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவ என்ன கொஸ்டின் அந்த ஸ்வேஷா கிட்ட கேட்பா அப்படின்றதான் நம்ம ஃபியூச்சர்ல டிராவல் பண்றாங்க. எஸ், பேக்ல டிராவல் பண்ணல, எல்லாமே பேக்ல தான் டிராவல் பண்றாங்க. இது வந்து அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர். அந்த பவர் யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல போறாங்க. ஆமா, ஃபியூச்சர்ல 80 வயசு இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நியர் ஃபியூச்சர் தான். நியர் ஃபியூச்சர்னா எப்படி ஒரு இப்போ அவளுக்கு இன்னும் ஒரு 15 இருக்குங்களா. ஸோ ஒரு 20-25 அந்த ஃபியூச்சருக்கு போய் அந்த ஸ்வேஷா இல்ல 40-45 கூட வச்சுக்கலாம். அந்த ஸ்வேஷா கிட்ட இவங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க? அந்த மாதிரி. ஓகே, என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சர் சுவேஷாவை போய் பார்க்க போனேன்னா அவகிட்ட போய் நான் கேட்குறது என்னென்னா, நீ இன்னும் உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட காண்டாக்டில் இருக்கியா? இந்த மாதிரி நைன்த் ஸ்டாண்டர்டில் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸு, 10th ஸ்டாண்டர்டில் கூட. அதுலேயும் வந்துட்டு எனக்கு பர்சனலாக 9th and 10th வந்துட்டு வெரி ஸ்பெஷல் கிரேட் ப்ளஸ் வெரி ஸ்பெஷல் கிளாஸ் அண்ட் செக்ஷன். எனக்கு இத்தனை வருஷம் ஸ்கூலிங்லேயே எனக்கு அப்படி ஒரு கிளாஸ் அமைஞ்சதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்க அத்தனை பேர் கூடயும் நீ இன்னும் காண்டாக்டில் இருக்கியா? அடிக்கடி மீட் பண்ணுறீங்களா, பேசுகிறீங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் போய் கேட்கும் போது நீ வளர்ந்து ஃப்யூச்சரில் இருந்தாலும் நீ இன்னும் அதெல்லாம் பண்ணுறியா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போகாமல் இன்னும் காண்டாக்டில் இருக்கியா? அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 12 இயர்ஸாக நான் எல்கேஜி படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் விடாமல் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவள் பேர் வருஷிகா. எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அவள் கூட வந்துட்டு கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிடுது. ஸோ ஃப்யூச்சரில் அவள் கூட இன்னும் நீ ஃப்ரெண்டாக தானே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. அது ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போகாது, பட் அவள் கூட இன்னும் ஃப்ரெண்டாக தானே இருக்கேன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன். அதுவும் கேட்பேன் நான். அவள் எல்லாருக்கூட இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன்ல. ஸோ முக்கியமாக கேட்க வேண்டியது எல்லாருக்கூடையும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன்ல, எல்லாரையும் காண்டாக்டில் இருந்து அப்பப்போ பேசுறது அது இருக்குல்ல, அப்படி ஒன்று கேட்குறது தான். பார்த்தீங்களா தான் என்ன மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து அவள் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இருந்தே தெரியுது அவள் வந்து எவ்வளோ வேல்யூ பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் கூட நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி வேல்யூஸ் இருக்கணும். ஸோ சேஷாவோட விஷன் பார்த்தீங்கன்னா என்னோட விஷனும் சேஷாவோட விஷனும் வந்து அலைன் ஆகுது பார்த்தீங்களா. வெரி குட் சேஷா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ 40-45 என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல கூட வந்து நம்ம கூடயே வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து டிராவல் ஆகிட்டு வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வேற லெவல் விஷயம். அது சூப்பர் ஸ்பெஷல். நான் நிஜமாவே இந்த மாதிரி ஒரு ஆன்சரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது உங்கள் ஆன்சர். வெரி குட். ஸோ நம்ம வந்து ஸ்பெஷா கிட்ட கேட்குற நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த முதல்வன் படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி, லைக் ஒரு நாள் முதல்வர் மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ் பண்றது போதும் ஒரு நாள் வந்து ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தா அப்ப என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஸ்கூல்ல டீச்சரா தான் இருக்கீங்க. நீங்க டீச்சரா தான் இருக்கீங்க. இப்போ பிரின்சிபலா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரின்சிபலா இருந்தா நமக்குன்னு சொல்லி தனி பங்களா வாங்கிக்கீங்க. சொல்லுங்க, பிரின்சிபலா இருந்தா என்ன பண்ணுவீங்க? பிரின்சிபலா இருந்தா வந்து இந்த ஒன் டே பிரின்சிபலா இருக்கிற வாய்ப்பை வந்து கேன்சல் வாங்க ஃபெல்லோ டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுப்பேன்.
ஸோ அப்போ வந்து ஃபெல்லோ டீச்சர்ஸ் அந்த இன்னும் மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க வந்து 1 hour உங்க மூஞ்சி எப்படி பாக்குறது அப்படின்னு வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. அப்பனா நான் இப்படி திரும்பியும் கதைட்டு பேசலாம். என்ன மேட்டர்னா அதுதான் இந்த வாய்ப்பை வந்து நான் இப்போ அதுதான் டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு 1 day பிரின்சிபலா இருக்க வாய்ப்பு வந்து நான் கொடுப்பேன். ஓகே. அப்ப வந்து ஸ்வேஷா கிட்ட இருந்து வந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து எனக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து வரும். மேபி அது வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் லெவல் இல்ல 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை டெஃபினட்டா வந்து கொடுப்பேன். அப்ப வந்து லைக் த்ரூ அவுட் த அகாடமிக் இயர்ல நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு அதை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து உங்களோட டீச்சர் ஒரு 60 இயர்ஸ் ஆன ஒரு டீச்சரோட பெர்ஸ்பெக்டிவ். 60 years நீங்க வந்து ஸ்ரேஷாவோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களோட இது பெர்ஸ்பெக்டிவ் அவங்க பதில் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்ட். இப்போ ஸ்வேஷா கிட்ட கிடைக்கிற பதில் வந்து லைக் எப்படி இருக்குன்னு நீங்க எல்லாமே பார்த்து சொல்லுங்க. ஒரு நாள் நான் எங்கள் ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருந்தேன்னா நான் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கெலாம் வந்துட்டு 2 plaits தான் போட்டுட்டு வரணும், தலை மடித்து கட்டி பின்னணும் அப்படின்னு சொல்லிலாம் ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் போட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி அது ஃபஸ்ட்டு இது என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எஜுகேஷனல் ஃபீல்ட் ட்ரிப்புன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. எஜுகேஷன் ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறதுன்னு தப்பு இல்லை. பட் வந்துட்டு அங்கே போய் கற்றுக்கிறது நிறைய நாலேஜ் இருந்தாலும் அதுவும் நாங்களும் வந்துட்டு வருஷம் ஃபீல்ட் ட்ரிப் வைக்கிற மாதிரி ஃபஸ்ட் நான் பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் வருஷமாக ஃபீல்ட் ட்ரிப் வைக்கல. ஒரு வருஷம் கூட தடை வராமல் எல்லா வருஷமும் ஃபீல்ட் ட்ரிப் இருக்கணும். அப்படி ப்ளஸ் வந்துட்டு அந்த ஃபீல்ட் ட்ரிப் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ். எஜுகேஷன் ஃபீல்ட் ட்ரிப்பாக இல்லாமல் நல்லா ஜாலியாக ஒரு பிளேஸ். இந்த மாதிரி இப்போது தீம் பார்க் அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல்ட் ட்ரிப் அப்படியெல்லாம் இருந்தால் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணி எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ட் ட்ரிப் இருக்கிற மாதிரி வைப்பேன். மோஸ்ட்லி அதான். தேங்க்யூ ஸ்ரேஷா. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து சில மொமெண்ட்ஸ்லாம் மறக்கவே முடியாது. சில மொமெண்ட்ஸ்லாம் ஃபன்னியாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் நிறைய ஃபன்னி மொமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் என்ன ஃபன்னியான மொமெண்ட் வந்து இது வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் என்ன அப்படின்றது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ரசித்து சிரிப்போம் இல்லையா? ஸோ வாட் இஸ் யுவர் ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் இன் தி ஸ்கூல் லைஃப்? இதுக்கு வந்துட்டு என்கிட்ட ஒரு ஆன்சர் கிடையாது. எக்கச்சக்கமான ஆன்சர். எப்போவுமே கிளாஸில் ஃபன் மட்டும்தான். அது சொன்ன மாதிரி எங்கள் கிளாஸ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எங்கள் கிளாஸில் எப்போவுமே ஃபன் மட்டும்தான். ஆனாலும் ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா, எப்போவுமே ஒவ்வொரு தமிழ் எக்ஸாம் எழுதி முடித்தோடனே எல்லா எக்ஸாமும் முடிஞ்சோடனே பேப்பர் கொடுக்கும்போது தமிழ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது மேம் வந்துட்டு பேப்பர் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் மட்டும் நாங்கள் போடணும். இந்த மாதிரி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அவங்க தான் டோட்டல் போடணும். அப்படி டோட்டல் போடும்போது எல்லாம் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பாய்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வந்துட்டு ப்ளீஸ் 2 மார்க் எக்ஸ்ட்ரா எழுத்தி போடு, 2 மார்க் 4 மார்க் எக்ஸ்ட்ரா எழுத்தி போடு அப்படின்வாங்க. நாங்களும் வந்துட்டு சரி பாவமாச்சு அப்படின்னு சொல்லி நாங்களும் போட்டுருவோம் 2 மார்க் 4 மார்க்கு. அதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்த மேமு. நாங்களும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இதை பண்ணுவோம். அவங்களும் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க பேப்பர் கரெக்ஷனுக்கு. எங்ககிட்ட 4 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினல மேம் கிட்ட வர போய் கெஞ்சுவாங்க மார்க்கு. மேம் ஒரு 1/2 மார்க் போடுவாங்க. ஏன்னா இப்போது 80க்கு வச்சாங்கன்னா 50 தொடணும் அப்படிங்கிறதுக்காக மேம் 49.5 48 இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மார்க் போடுவேன், 1 மார்க் போடுவேன்னு சொல்லி தமிழ் எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷனாக கிளாஸே இப்படி தான் ஃபன்னாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இப்படி மார்க் போடுங்க இன்னும் ஏற்றி போடு. நான் போட்டாலும் அப்படி தான். இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்த்துக்க நல்லா ஒன்றும் அது போடுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் போடு அப்படின்னாங்க. நாங்கள் சொல்கிற மார்க்கும் மேம் பேப்பரில் என்ட்ரு பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூவும் பண்ணுவோம் நாங்கள் கிளாஸில். அதனால் இதெல்லாம் பண்ணி நாங்கள் கொண்டு போய் மேம் கிட்ட கொடுத்துருவோம். அவங்களும் வந்துட்டு நாங்கள் கால்குலேட் பண்ணி சொன்ன மார்க்கு அவங்களும் போட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் கொண்டு போயிட்டு உனக்கு மார்க் அப்டேட் பண்ணியாச்சு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிடுவாங்க. இந்த தமிழில் மட்டும் இது பண்ண முடியும், வேறு எதுலேயும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டோட்டல் போட்டு தான் கொண்டே வராங்க. தமிழில் மட்டும் தான் எங்ககிட்ட டோட்டல் போட சொல்லுவாங்க.
அப்போ போட்டு பண்ணுற வேலைலாம் தான். இது வந்து இதுவும் வந்து எங்க ஸ்கூல்லயும் நடந்திருக்கு. ஆனா இன்னும் வந்து நாங்களே போட்டுப்போம். போட்டுட்டு ரவுண்ட் ஆஃப் பண்றது. இந்த ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு 95, 96 அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு அது மாதிரி ஏற்றி விடுவோம். ஆனா 105, 108 நாங்க இது இந்த டோட்டலிங் இதெல்லாம் ஃபன்னி இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும். எனக்கு வந்து என்ன சொல்றது, நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு சப்ஸ்டிடியூஷனுக்கு போயிருந்தேன். சப்ஸ்டிடியூஷன் போயிருக்கும்போது அந்த டீச்சர் வந்து வேக வேகமா பேப்பர் கொடுத்துட்டாங்க. இவனுங்க வேக வேகமா இப்பதான் ஆன்சர் ஷீட் எழுதிட்டு இருக்கானுங்க. என்னடா இப்போ உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க, மிஸ் உங்களுக்கு பேப்பர் தேடா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, மிஸ் நாங்க அங்கங்கே கேப் விட்டது அதை எழுதுறதுக்கு தான் மிஸ் போயிட்டு ஆளாளுக்கு மிஸ் கிட்ட போயிட்டு, மிஸ் நீங்க இந்த கொஸ்டின் கரெக்ட் பண்ணல அந்த கொஸ்டின் கரெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு நச்சரிச்சியும். சில பேருக்குலாம் வந்து 100 கிளாஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, மிஸ் நாங்க வந்து அந்த சாய்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இல்லாத கூட அவனுக்கு மட்டும் எழுதி மார்க் வாங்கிட்டு இருந்தானுங்க. அந்த அளவுக்குலாம் பண்ணுவாங்க பசங்க. ஸோ ஸ்கூல்னாலே கண்டிப்பா இந்த மார்க் எப்படி டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது, அந்த கெஞ்சி கேட்குற மூமெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் வேற லெவலு. பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க 1/2 மார்க் 1 மார்க் இருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பெஷா. இத வந்து எனக்கு கண்ணு முன்னாடி அந்த காட்சி வந்து தெரிய முடியும். எங்களையே அந்த ஸ்கூல் லைஃபுக்கு வந்து சித்தார்த்தா ஸ்கூல்ல வந்து சோட்டி அவங்களாம் தெரியும். அவங்களெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரி சார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட தான் வந்து அவரு இந்த மாதிரி டோட்டல் நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்சிடென்ட்லாம் இப்போ ஞாபகம் வருது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ் ஃபார் ஷேரிங். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்பேஷாக்கு என்ன இருக்குன்னா, உங்க லைஃப்ல யாராவது ஒரு பர்சன் வந்து உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. லைக் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். ஆனா வந்து நீங்க யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். ஸ்பேஷமா பார்க்கலாமா? நான் வந்துட்டு எப்போவுமே யார் கேட்டாலும் சொல்கிறது தான். நான் பிரமிச்சு போய் இன்ஸ்பயர் ஆகி பார்த்தது யாருன்னா, எல்லாருக்கும் வந்துட்டு எங்கள் பாட்டியோட அம்மாவை தெரிஞ்சிருக்கோம். அவங்களுக்கு இப்போது எனக்கு தெரிஞ்சு 86 நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏஜ் 86, 85. அவங்க வந்துட்டு இன்னி வரைக்கும் பண்ணாத வேலையே கிடையாது. இப்போவும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போது இங்கே வீடு சுற்றி க்ளீனாக இருக்குன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவங்களுக்கு ஒரு இலை வந்துடக்கூடாது, எல்லா இலையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அவங்களுக்கு அப்படியே வீடு சுற்றி அவங்களுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கணும். அவங்க அப்படியே அவ்வளோ க்ளீனாக வச்சுப்பாங்க. இன்னமும் அவங்களுக்கு வந்துட்டு தாரணி சுற்றிக்கெலாம் கூட வந்துட்டு அவங்க இந்த கிஃப்ட் ராப்பர்ஸ் இருக்குல்ல, கிஃப்ட் ராப்பர்ஸ் வந்துட்டு தூக்கி போடாமல் அவங்க அதில் ஃப்ளவர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணி அதை ஒரு அட்டை இதில் ஒட்டி கொடுப்பாங்க. அப்புறம் அதை அந்த மாதிரி ஒட்டி பண்ணி என்னை கூப்பிடுவாங்க, இங்கே மாட்டணும் அங்கே மாட்டணும் அப்படின்னு சொல்லி. நானும் ஒவ்வொரு வாட்டி போய் மாட்டி கொடுப்பேன். அது மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் வந்துட்டு அவங்கள மாதிரி நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக எப்போவுமே வீக்காக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க அவங்க. இவங்களுக்கு என்ன தான் ஈவன் தான் எங்கள் பாட்டியாலும் செய்ய முடியாத வேலை. எங்கள் அம்மாவும் சரி எங்கள் பாட்டியும் சரி கொஞ்சம் சீக்கிரம் டயர்ட் ஆனாலும் அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க நல்லா தெம்பாக ஜாலியாக ஸ்ட்ராங்காக வேலை செய்வாங்க. ஸோ அது எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிக்கும். பாசிட்டிவிட்டி, என்னை எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்க யாராக இருந்தாலும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இப்போ எனக்கு எதாவதுன்னா உடனே வந்துட்டு ஏன் ஒரு மாதிரி நான் கொஞ்சம் ஏதாவது ஒரு மாதிரி இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு, வயிறு வலிக்குதா தலை வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு கேட்பாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்ககிட்ட எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு சின்ன பாட்டி தான் அவங்கள சின்ன பாட்டி தான் கூப்பிடுவேன், ஹைட்டில் கொஞ்சம் குள்ளமாக இருக்கனால. ஸோ வந்துட்டு எனக்கு அவங்க தான் என்னோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இந்த பர்சனை வந்து இன்ஸ்பயர் பண்ணாமல் யாராலையும் எஸ் டெஃபினெட்லி. இப்போ எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த வயசில் நம்ம அப்படி இருப்போமா, ஹெல்த் வைஸாக வந்து பிக் இன்ஸ்பிரேஷன். ஹெல்த் வைஸ்ன்னு இல்லை, லைக் அவங்க பார்த்தாலே நமக்கு தனியாக ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும். அவங்க உள்ள இருந்து கடகடன்னு சொல்லிட்டு ஏதோ ஓடி வருவாங்க நம்ம பார்த்த உடனே, எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. ஸோ அதுவே வந்து வேற லெவலில் இருக்கும். நமக்கு ஒரு
சில வீட்டுக்கெல்லாம் போனால் ஏண்டா போகணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி ஒரு வெல்கம் கொடுப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு மிகப்பெரிய ஃபேனாகவே வந்து இருப்பாங்க. ஸ்வேஷா சொன்ன விஷயங்கள்ல வந்து சிலது வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்வேஷா சொன்னது. ஸோ பாட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ராப்பர்ஸ் இருக்குங்களா, அந்த கிஃப்ட் ராப்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள டைம் எடுத்து இங்கே பாருங்க ஒரு மாலை மாதிரி செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து கவின் குமரனுடைய ஃபங்க்ஷன் டைம்ல அவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட் கொஞ்சம் எனக்கு டிலேவா கிடைச்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அந்த கிஃப்ட் ராப்பர்ல வந்து எவ்வளவு அழகா அந்த பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேங் பண்றதுக்கு இங்க ஒரு த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட்லாம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே வந்து அவங்க செய்யறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் கார்டு. ஸோ இந்த இன்விடேஷன் கார்டில் அவங்க வந்து இதை அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாட்டிமா. நான் இதை வந்து எங்கே ஹேங் பண்ணுறோமோ ஹேங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இதே வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ. நெல்லுக்கு இறைத்தனி வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பேசியுமாம் தெல்லுலகில் நல்லார் ஒருவர் உதவியில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. என்னை பார்த்து என்னுடைய வாரிசுகள்லாம் மாறணும். நான் தூங்கிவிட்டா அவங்க தூங்கிடுவாங்க. அண்ட் இந்த ஃபைனல் கொஸ்டின் வந்து நம்ம வீடியோ கிட்ட என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த விழுதுகள் ஃபேமிலி அப்படின்றது அவங்களுக்கு என்ன, அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ எஸ், ஸோ இந்த கேள்வி வந்து ஸ்வேஷாக்கு வந்து வாட் இஸ் அவர் பர்ஸ்பெக்டிவ் ஆன் லைக் our family அப்படின்றதுக்காக தான். Let's see like what Swesha tells. Okay. For me, விழுதுகள் ஃபேமிலி மீன்ஸ் a lot. இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தாரணி சித்திக்கும் துஷிதப்பாக்கும் ரொம்ப தேங்க்யூ. இப்படி ஒரு என்னோட ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸு, என்னோட இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி என்னோடய தாட்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்துட்டு இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் இருக்குது விச் இஸ் அன்ஃபர்கெட்டபிள். எப்போயும் மறக்க முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் போன ஏற்காடு ட்ரிப்பு, ஒண்டர்லா ட்ரிப்பு, நம்ம போனோம் லாஸ்ட் இயர் போன மே மாதம் போன வெள்ளை எதுவுமே மறக்க முடியாது. ஸோ எல்லாம் பியூட்டிஃபுல் மெமரிஸ் இத்தனை வருஷமாக கேதர் பண்ணியிருக்கு. அப்புறமா எல்லோரும் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, நல்லா ஜாலியாக பேசுவாங்க, எப்போவுமே ஃபன்னாக. இவங்களை சுற்றி இருந்தால் ஒரு ஃபன் மோட் ஆன் ஆகிடும். அப்படி ஒரு இதுதான். இவங்க எப்போவுமே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே இருக்கலாம். இவங்க கூட இருந்தால் கலக்கலன்னு இருக்கும் ஜாலியாகட்டே. அதே மாதிரி எல்லாருமே இப்போ பசங்களில் கூட பிட்டு, சித்து, யாஷிகா, மிருத்விகா, சம்ருத் எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக பேசுவாங்க என்கிட்ட, ஜாலியாக பழகுவாங்க. அக்கா விளையாடுவாங்கக்கா, அக்கா அங்கே வாங்கக்கா, இங்கே வாங்க, இங்கே போகலாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது, எல்லாம் ஜாலியாக பேசுவாங்க என் கூட. ஃபன் அதிகமாக இருக்கும். அப்படியே கைண்ட் ஃபன் எல்லாமே அதிகமாக கிடைக்கும் இங்கே இருந்தோன்னா. ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம் இங்கே இருக்கும்போது. ஸோ இந்த ஃபேமிலி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்படி ஒரு பாண்ட் வந்துட்டு எனக்கு வெளியே வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாண்ட் இங்கே எனக்கு கிடைச்சிது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்வேஷா. ரொம்ப அந்த வீடியோவை பார்த்து அந்த ஆன்சர் பார்த்து எனக்கே ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சுமா. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வெரி குட்மா. கீப் யுவர் எனர்ஜி அப் ஆல்வேஸ். ஆஸ் ஐ செட், லிபரேட் யுவர் ஸ்ட்ரென்த். மிகப்பெரிய உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஆஸ் பர் மை அப்சர்வேஷன் இன்னும் கூட ஸ்ட்ரென்த் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் ஒரு நாள் ஒரு 5 minutes ஒரு 10 minutes டைம் எடுத்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துன்னு போகலாம்
எப்படி வந்து அதை வந்து அப்ளை பண்ணி இன்னும் நம்ம எப்படி பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ மோர் உங்களுக்கு ஜேர்னி நிறைய இருக்குது. ஸோ +1 +2 காலேஜ், அதுக்கப்புறம் நிறைய இன்னும் லைக் ஜேர்னி இருக்குது. ஆல் த பெஸ்ட் யூ, விஷிங் யூ ஆல் த சக்ஸஸ். ஸோ இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. ஐ பர்சனலி என்ஜாய், மற்றவங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ. இனி இதுல ஒரு இது சொல்லணும்னு சொன்னா, நம்ம விழுதுகள் ஃபேமிலியில சுவேஷா தான் வந்து முதல் குழந்தை. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அவ வந்து வீட்டுக்கு நம்ம போனா வாங்க சித்தப்பா வாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் வந்து எப்பவுமே வந்து அவ வெல்கம் பண்ணுவா. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்ச்சரையே அவ தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சித்தப்பான்னு சொல்லி சித்தின்னு சொல்லுன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் அவள் வந்து அப்படியே ஸ்பான்டேனியஸாக அவள் வந்து அப்படிதான் குழந்தை சொல்லி வளர்ந்துட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்து பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எப்போ வீட்டுக்கு போனாலும் அவள் வந்து பேசுகிற முதல் வார்த்தை எப்படி இருக்கீங்க சித்தப்பா, எப்படி இருக்கீங்க சித்தி, வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபேமிலியை வந்து அவள் உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலியாக நினைக்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ வந்து அவளுடைய ஸ்கில்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்லு இந்த May 18th போது நம்ம கண்டுபிடிச்சோமே, அது இந்த May 18th வில்லால தான் வந்து. ஸோ அதுக்கே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதான் ஸோ அதில் இருந்து நம்ம ஒரு சின்ன பிட்டு பார்ப்போம். ஓகே, என்ஜாய் பண்ணலாம். மலர்கள் கேட்டேன் கேட்டேன் மலர்கள் கேட்டேன், எதை நான் கேட்பின் உனையே தருவாய். கமரி மகரி சனிரிச பமகமாய் தமகரி சனிரிச கம சனிச தனி மத கமரி கச நிச நிச நிசமாக நிச பமக சானிச கமக நினித மமக கமக கமரி கனிரி நிகரி மகரி ச பமத மனிதனி மத கமரி கச. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை, எல்லாருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீனாய் நல்லாருக்கும் கொல்லனாம் நாடு. நான் எதிர்பார்ப்பது போல நல்ல முறையில் சுவேஷா என்பவள் என்னுடைய பேத்தி தான். அறிவும் ஆற்றலும் உள்ள திறமையான பெண், திறமையான குழந்தை. பெண்ணுன்னே சொல்லக்கூடாதுல்ல, திறமையான குழந்தை. அவள் வந்து இப்போ இந்த நிமிடம் வந்து அவன் 10ஆம் வகுப்பு எழுதியிருக்கிறான். மேலும் நல்ல முறையில் படித்து நல்ல வருவாள் என்று நான் நம்புகிறேன். நான் இறைவனை வேண்டுகிறேன். What a wonderful video, Swesha. Wonderful answers. We are excited about our upcoming trip. I know that you are eagerly waiting for the trip. So it's almost like nearly we have 20+ days. Kids are very much excited. So we wish like the trip goes well. That is one thing. Second thing is those who know like could not participate in the trip, so maybe we can discuss and go for a one-day trip later on. So we will also plan for that. Apart from that, nothing else for me. If you have anything, you can tell me too. இந்த ட்ரிப்ல வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் போயிட்டே இருக்கதான். ஸோ எக்ஸைட்டடாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இது வந்து வேற லெவல் மெமரபிள் மூமெண்ட்ஸாக வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன சேலஞ்ச் என்னன்னா, இப்போ இங்கே இருக்கும்போது நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா கூட காரில் தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். அதுக்குன்னு இதுக்காக சரிப்படுவானா அப்படின்ற மாதிரி. ஆமா, அப்புறமா கார் ஓட்டிட்டு போயிடும், ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கேட்கப்படாது. எனக்கு அது மட்டும் தான் ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ சில விஷயங்கள்லாம் என்னால் அதை பண்ண
பண்ணிடலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாம எப்படி ட்ரை பண்றதுன்றத நம்ம இந்த ட்ரிப்ல வந்து பார்க்கலாம். ஓகே Okay, until then, bye. See you.